2025 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தரமான 5 படங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 5th பிளேஸில் ஹேவாக் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbலேருந்து 5.6 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம டாம் ஹார்டி தான் படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, படத்தில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு சில கேங்ஸ் பண்ணுற விஷயங்களை எல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த கேஸை சால்வ் பண்ணணும்னு களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் அந்த கேங்ஸ்க்கும் நடுவில் எந்த மாதிரியான சண்டைகள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட பயங்கரமான ஒரு கான்செப்டாகவே இருக்கும். மெயினாக இந்த படத்தை பாருங்களேன். படத்தில் இவங்க எடுத்திருந்த ஒரு சில கேமரா ஷாட்ஸ் எல்லாமே வேறு லெவலில், அல்டிமேட் லெவலில் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. மூவி ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் டாம் ஹார்டி சும்மா தெரிக்க விட்டுருப்பாரு. நீங்கள் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்மையான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 4th பிளேஸில் பேக் இன் ஆக்ஷன் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ பயங்கரமான ஸ்பை ஏஜென்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. அவங்களோட ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பசங்களாம் இருப்பாங்க. அப்படியே ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக இவங்களை தேடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ சேர்ந்து எப்படியெல்லாம் புரட்டி எடுக்க போகிறாங்க. தன்னோட அப்பா அம்மா ஒரு ஸ்பை ஏஜென்ட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சோன்னே இவங்களோட பசங்களுக்கு அது எப்படி எல்லாம் இருந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்தையும் பாருங்களேன். படம் ஃபுல்லாக செம்மையான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மெயினாக படத்தில் காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் தாறுமாறாகவே இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான சூப்பரான ஒரு மூவியாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. 3rd பிளேஸில் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுற செம்ம வேகமாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பை வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த ட்ரெயினோட வேகம் வந்து 100 கிலோமீட்டர் இருக்குல்ல, அதுக்கு கீழே கம்மியாச்சுன்னா வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வருது. ஸோ அந்த ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போது பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த சிச்சுவேஷனை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இந்த பேசஞ்சர்ஸை அந்த புல்லட் ட்ரெயின்லேருந்து எப்படியெல்லாம் காப்பாற்ற போகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனாகவே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இந்த படம் ஃபுல்லாகவே சீட்டேஜ் த்ரில்லராக வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஒரு சீனுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. மெயினாக படத்தில் நிறைய எமோஷ்னலான செக்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு மொத்தமாக ஒரு செம்மையான படம் பார்த்தோம்ல அப்படின்ற ஃபீலை நமக்கு டெஃபினட்டாகவே பார்த்திங்கன்னா கொடுத்தது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு படம். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. 2nd பிளேஸில் பிரிங் ஹர் பேக் 2025 வந்திருக்கு. IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு அண்ணன் தங்கச்சி இருப்பாங்க. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா போவாங்க. அந்த வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணுவாங்களே, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த லேடி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு சில விசித்திரமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் என்னென்ன, அதான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா இதில் காட்டக்கூடிய ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாகவே இருக்கும். படத்தில் நிறையா ஹாரராக போட்டிருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் நல்ல ஒரு ஹாரர் த்ரில்லரான மூவியை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. 1st பிளேஸில் ஹவுஸ் ஆஃப் டைனமைட் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம USA இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஒரு மிசைல் அட்டாக் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அது வந்து எக்ஸாக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போது இந்த சிச்சுவேஷனை எப்படியெல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாகவே பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்காக காமிச்சிருப்பாங்க. ஒருத்தரோட
வியூ ஆங்கிளில் அவங்களோட பெர்செப்ஷனில் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். படம் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் இன்டென்ஸான ஒரு த்ரில்லரை இந்த படம் மூலமாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு மூவியை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் இந்த படத்தை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தரமான படம், மிஸ் பண்ணுறாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 5 படங்களுமே நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இந்த வருஷம் தான் வந்திருக்கு. 5 படங்களுமே வேறு லெவலில் இருக்கும். தாராளமாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செம்மையான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை காய்.